ஸ்வீட் ஆர்ட் டைட்டிலே சூப்பராக இருக்குது, யூத்ஃபுல்லாக நல்ல என்டர்டெய்னிங் ட்ரெய்லருங்க. வாழ்த்துக்கள், சூப்பராக இருந்தது. உங்களோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ரொம்ப க்யூட்டாக இருந்தது, சார் வச்சு பண்ணது செம்மையாக இருந்தது. சூப்பராக இருக்குங்க, கலர்ஃபுல்லாக இருக்குது. 4 பேருக்கும் போஸ்டரில் முக்கியத்துவம் கொடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்ணும் கண்ணும் கொள்ளையெடுத்தால் நான் அப்படி தான் பண்ணியிருப்பேன், ரக்ஷன் எல்லாருக்கும் சேர்த்து பண்ணியிருப்பேன். சூப்பராக இருக்குது அது பார்க்குறதுக்கே. ட்ரெய்லர் நல்ல என்டர்டெய்னிங்காக இருந்தது. ரியோ சூப்பராக இருக்கீங்க. உங்கள் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம ஊர் கலர். டஸ்கியா சூப்பராக இருக்கீங்க. அண்ட் வாழ்த்துக்கள் டீம் எல்லாருக்குமே. டெஃபினட்டாக ஒரு வைப், நல்ல வைப் இருக்குது ட்ரெய்லரில். கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். சார், உங்களுக்காக தான் வந்திருக்கேன். இன்றைக்கி நம்மளோட STR 50 நடக்குதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் யுவன் சார் தான். அவர்கிட்ட கதை சொன்னேன், அவர் எதை பற்றியுமே பேசலை, வேறு எப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னாரு. அவர் உடனே சிம்பு சாருக்கு ஃபோன் பண்ணி அவர் கொடுத்த அந்த ஊக்கம் தான் ஆல்மோஸ்ட் அந்த படம் எங்களுக்கு ட்ராப் தான். ஸோ ஆஃப்டர் மீட்டிங் யுவன் சார் தான் அந்த ப்ராஜெக்ட் நடக்குது. ஆக்சுவலி அது ஒரு மிகப்பெரிய தெம்பாக எங்களுக்கு இருந்தார். தேங்க்யூ ஸோ மச் சார். அது நம்ம படத்தை பற்றி அப்போ பேசலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி யங் டீமுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க. இளன், பியார் பிரேமா காதல், இப்போ இந்த ஃபில்ம் அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டுருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். மிகப்பெரிய வெற்றி அடையும். டீமுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. எப்போயுமே யுவன் சாருக்காக என்ன வேணால் பண்ணுவேன். இப்போ வரும்போது கூட தேசிக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், யுவன் சாருக்காக உயிரை கூட கொடுப்பேன் அப்படின்ற அந்த மாதிரி தான். லைக் என்னோட பிகினிங் இங்கே தான். இப்போ தேசிங்க சொன்ன மாதிரி ஒரு படம் ட்ராப் ஆன மாதிரி இருந்த டைமில் எப்போ யுவன் சாரை மீட் பண்ணாரோ அப்போ வந்து ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் மாதிரி எனக்குமே லைஃப்பில் வந்து நான் அதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணேன், பியார் பிரேமா காதலுக்கு முன்னாடி. ஸோ அது ரிலீஸே ஆகலை. ஸோ அது மாதிரி ஒரு டவுனான ஃபேஸில் இருக்கும்போது தான் யுவன் சாரை மீட் பண்ணேன். அப்போலேருந்து லைஃப் டோட்டலாக மாறிடுச்சு. ஸோ அந்த மேஜிக் உங்கள்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் சார். அண்ட் ஸ்வீட் ஆர்ட் வந்து பற்றி சொல்லணும்னா ரொம்ப இந்த படத்தை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது ஆக்சுவலாக. இப்போ தான் வந்து ட்ரெய்லர் பார்த்தேன். வரதுக்கு முன்னாடி வந்து வினோத் அவர்கிட்ட கேட்டேன், எப்படி பியார் பிரேமா காதல் மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டேன். ஏதோ இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஹம்பலாக சொன்னார். ஆனால் அதோட நல்லாவே இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ரொம்ப சூப்பராக ட்ரெய்லர் வந்து இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி ஒரு ட்ரெய்லர் இருக்குது. அப்போ சார் அந்த ஆசம் கிசா சாங் வந்து ரொம்ப வேறு லெவல் இன்ட்ரெஸ்டலாக இருக்குது, பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ யுவன் சாரை வந்து நிறைய பேர் இருக்குல்ல யுவன் சாருக்கு, ட்ரக் டீலரு, மாடர்ன் மேஸ்ட்ரோ, அப்புறம் கிங்கு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் அவரை பற்றி தெரிஞ்சவங்க வந்து அவருக்கு கொடுக்குற ஒரே பேர் வந்து இந்த படத்தோட டைட்டில் தான், இஸ் சச் அ ஸ்வீட் ஆர்ட். ஸோ நான் எப்பயுமே சொல்லிகிட்டே இருப்பேன், யுவன் சார் படத்தில் ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, ஐ வாண்ட் பி பார்ட் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லிட்டு யுவன் சார்ட்டே சொல்லிட்டு இருப்பேன், உங்கள் டீம்கிட்டே சொல்லிகிட்டே இருப்பேன். அந்தளவுக்கு அவரை பிடிக்கும் எனக்கு. ஸோ தட்ஸ் வை ஐம் ஹியர். அண்ட் ஆல்சோ ரியோ பிரதர் சூப்பராக இருக்குது. உங்கள் ஃபர்ஸ்ட் படமும் செம்மையாக இருந்துச்சு. இதுவும் கண்டிப்பாக ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இல்லை அது என்ன மேட்டர்னா, நான் கம்போஸ் பண்ணும்போது இதை பற்றி பேசியிருக்கிறேன், நம்ம கதையில் கொஞ்சம் வரும், அதனால சொன்னேன். வேறு இல்லை, அது ஒரு புலி ஸ்டாப் வச்சிடலாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த சாங்கு, கிஷோர் சாங்கு அண்ட் கதவை திரை, அதோட ரொம்ப சூப்பராக மதன் கார்த்தியோட லிரிக்ஸில் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த படம் மார்ச் 14 வந்து கண்டிப்பாக ஷூர் ஹிட்டுங்க. நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். கண்டிப்பாக இந்த டீமுக்கு வந்து ஸ்பெஷலாக டைரக்டர் சூப்பராக பண்ணிங்க பிரதர், சூப்பர். இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். மெயினாக யுவன் சார் வந்து ஒரு நியூ டேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப நன்றி சார். ஏன்னா ஒரு புது டேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நம்பிக்கை வேணும், கான்ஃபிடன்ட் வேணும். அதுவும் அந்த கேட்டகரி ஃபிலிம் பண்ணுறீங்க, வாழ்த்துக்கள் சார். இந்த படத்தோட அத்தனை பேருக்கும் டெக்னீஷியன், கேமராமேன் அண்ட் எடிட்டர் அண்ட் அனைவருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையாது வாழ்த்துக்கள்.